இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். விசுவாசிகளே ஆகிய உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சொத்தா என்ன இருக்குது என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில வேளையில் சிலருக்கு பல மோசமான காரியங்கள் நேரிட்டதுனால அவங்க சில முக்கியமான சில மதிப்புள்ள காரியங்களை இழந்ததாகவும் அவங்க அந்த வருத்தத்தில் கூட இருக்கலாம் பாருங்க. இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், இதை ஆயிடுச்சு, இதை ஆயிடுச்சு. ஆகவே அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இன்றைக்கு இதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் இழக்கவில்லை, பல காரியங்களை இழக்கவில்லை. அதில் ஒரு காரியம் இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் இழக்கவில்லை. அது மட்டும் இல்லை, இது உங்கள்கிட்ட இருக்குன்றது மட்டும் இல்லை, பெரிய சொத்தாக இருக்குது. இதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த இழந்த இந்த மற்ற காரியங்கள் அவ்வளோ பெருசாக தெரியாது. எந்த இழப்புமே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இழந்ததனுடைய அந்த பாதிப்பு அவ்வளோ பெருசாக இருக்காது. எப்படி இருக்குன்னா, வீட்டில் ஒரு திருடு போகுதுன்னு வைங்க, அது நமக்கு பெரிய ஒரு வருத்தத்தையும் துக்கத்தையும் கொடுக்குது. பல காரியங்களை இழந்துட்டோன்னா, யாராவது திருட்டு போயிட்டாங்கன்னா கோபத்தை உண்டாக்குது, வருத்தத்தை உண்டாக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து பத்திரமா இருக்குன்னு நம்ம அதை உணர்ந்தோன்னா, தெரிய வந்ததுன்னா, நம்மகிட்ட விலையேறப்பெற்ற வைரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டைமண்ட்ஸ், அது ரொம்ப பத்திரமா இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா, அப்போ அது நமக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும். சரி, சில காரியங்களை இழந்துட்டேன், சில முக்கியமான விஷயங்களை இழந்துட்டேன், ஆனாலும் இது இருக்குது, மிகப்பெரிய சொத்து இருக்குதுன்ற அந்த அறிவு வந்த உடனே நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது, ஒரு விதமான ஆறுதலும் வந்துடுது. அதனால தான் இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். குறிப்பாக என்னுடைய மனசில் எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்னா, அதான் நான் சொன்னது போல், உலகத்தில் நேரிடுகிற சூழ்நிலைகள் நிமித்தமாக இதையும் அதையும் இழந்தவர்கள். சிலர் குடும்பத்தில் ஒருத்தரை கூட இழந்திருக்கலாம், சிலர் வேலையை இழந்திருக்கலாம், சிலர் அவங்களுடைய சொத்தையே, அவங்களுடைய பணத்தையே கூட இழந்திருக்கலாம், அவங்களுடைய கண்ணியத்தை மரியாதையை இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் என் மனசில் முக்கியமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாருக்குமே இது பிரயோஜனமாய் இருக்கும். ஆகவே நம்ம ஆரம்பிப்போம். இந்த மிகப்பெரிய சொத்து என்னது? இந்த மிகப்பெரிய சொத்து என்னது? விசுவாசி ஆகிய உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து என்ன? உங்களுக்கு இருக்கிற மிக மதிப்புள்ள காரியம் என்ன? பணமா, அல்லது வேலையா, அல்லது உங்கள் தாளந்துகளா, உங்கள் திறமைகளா, உங்களுடைய குடும்பமா, உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர், இவங்களா, அல்லது உங்கள் ஹெல்த்தா? நம்ம வாழ்ந்து வருகிற இந்த நாட்களில் நம்முடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதே ஒரு சொத்துன்னு சொல்லலாம் பாருங்க. பணத்தை காட்டிலும் பெரிய சொத்துன்னு கூட சொல்லலாம். அப்போ நான் உங்கள் ஹெல்த்தை தான் சொல்கிறேன்னா, அல்லது சிலர் சொல்கிறாங்க, இப்போது எங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயங்க, இப்போது அதே ஒரு சொத்து மாதிரின்ற மாதிரி. ஸோ இப்போ அதை சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப், உங்கள் ஜீவனை சொல்லுகிறேன்னா, பொதுவாக பாருங்கள், மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு என்ன மிகப்பெரிய சொத்து இருக்குன்னு கேட்டால் உலகத்தில் இப்படிப்பட்ட பதில் தான் வரும். சிலர் என்னுடைய வேலை அதுதான் எனக்கு பெருசுன்னுவாங்க. சிலர் என்னுடைய தாளந்துகள், திறமைகள் அதுதான் எனக்கு. சிலர் என் குடும்பம், என் பிள்ளைகள் தான் எனக்கு பெருசு. சிலர் என் ஹெல்த், இந்த மாதிரி தான் பதில் வரும் பாருங்க. ஆனால் நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடினால் இதெல்லாம் காட்டிலும் இதை விட ஒரு பெரிய சொத்து நம்மகிட்ட இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு. உங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய பணத்தை காட்டிலும், உங்களுடைய வேலையை காட்டிலும், உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும், உங்களுடைய ஹெல்த்தை காட்டிலும், உங்களுடைய ஜீவனை காட்டிலும் மிகப்பெரிய சொத்து. ரட்சிப்புனா என்ன சொல்கிறேன்? நீங்கள் கிறிஸ்து உங்களுக்காக செய்த காரியங்கள் மூலமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு, கிறிஸ்துக்குள் நீதிமானாய் இருக்கிறீர்கள், தேவன் உங்களை நீதிமானாய் காண்கிறார், கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறீங்க, தேவனோட
ஒப்புரவாக்கப்பட்டீங்க. அதாவது தூரமா இருந்த நீங்க இப்ப தேவனிடத்தில் கிட்ட சேர்ந்துட்டீங்க. அவர் அண்டை வந்து சேர்ந்து விட்டீர்கள். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்கள். தேவனுடைய தகப்பனாய் ஆகிவிட்டார். தேவன் உங்களை அன்பு கூறுகிறார். இப்பொழுதும் மட்டும் இல்ல, எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களை அன்பு கூறுகிறார். இதெல்லாம் தான் ரட்சிப்புன்னு சொல்றேன் பாருங்க. ரட்சிப்புனா அது ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ், ஒன் பிக் பேக்கேஜ். இப்போ நம்ம ஒரு வார்த்தையில் சொல்றோம், ஆனால் உண்மையிலே பார்த்தா அதுக்குள்ள எவ்வளோ இருக்குது. கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ரட்சிப்பின் அந்த பேக்கேஜை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சொத்து என்னன்னா உங்க ரட்சிப்பு. இந்த பதிலை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்கா இருக்குதா? எப்படி உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சிலர் வந்து ரட்சிப்பா இதெல்லாம் ஒரு பெரிய சொத்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குதா? அதை என்னங்க இவ்வளோதானாங்க, ஏதோ பெருசாக சொல்ல போகிறீங்கன்னு யோசித்தேன், இவ்வளோதானா? ஆமாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, அதனால் என்னங்க? உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி இதை இப்போ நான் சொன்ன உடனே இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ரட்சிப்பை சொத்து போல யோசிக்கிறீங்களா? ஒரு பெரிய ஒரு சொத்தை போல யோசிக்கிறீர்களா? வேண்டியதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் பாருங்க, சொத்து. உங்கள் குடும்பத்தை காட்டிலும், உங்களுடைய ஹெல்த்தை காட்டிலும், உங்களுடைய ஜீவனை காட்டிலும் பெரிய ஒரு சொத்து. எப்படி அப்படி சொல்லலாம் பாருங்க. இதுக்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. இது அடுத்தது அதுதான் நான் பேச விரும்புகிறேன். ரட்சிப்பு தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இது இவ்வளோ பெரிய சொத்து? சில காரணங்கள் கொடுக்குறேன்ப்பா, பல காரணங்கள் கொடுக்கலாம், பட் சிலது கொடுக்குறேன். ஒரு காரியத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கணும்னா சில நேரம் அது இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். கரெக்டா? நம்ம சில ரட்சிப்பை லேசாக எடுத்துக்கிறோம். ஆனால் ரட்சிப்பினுடைய அருமையை இன்றைக்கு திரும்ப உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள். பாருங்க, இந்த போதனை சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான காரியங்களே உங்களுக்கு நினைப்பூட்டி வருகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காரியங்களை உங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரேன், அவ்வளோதான். ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போதே அது நமக்கு பயனளிக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி உங்களுடைய ரட்சிப்பை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை எண்ணி பாருங்கள். எப்படி எண்ணி பார்க்குறது? ஒரு விதம் வந்து இது இல்லைன்னா எப்படி இருந்திருப்போம் யோசித்து பாருங்கள். ரட்சிப்பு உங்களுக்கு இல்லைன்னா, நான் விசுவாசிகள் அண்டை பேசி கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஒருவேளை விசுவாசியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் பேசுகிறது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா நான் பேசுகிறது வந்து மிக முக்கியமான காரியம். உங்களுடைய வேலையை காட்டிலும் முக்கியம், உங்கள் குடும்பத்தை காட்டிலும் முக்கியம், உங்கள் ஹெல்த்தை காட்டிலும் முக்கியம், உங்கள் ஜீவனை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, விசுவாசி இல்லைன்னா இன்னும் நல்லா கவனமாக கேளுங்க. ஆனால் குறிப்பாக நான் முக்கால்வாசி விசுவாசிகளோட தான் பேசுகிறேன் என்பதை உணர்கிறேன். அப்போ நான் விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், உங்களுக்கு இன்னைக்கு ரட்சிப்பே இல்லைன்னா எங்கே இருப்பீங்கன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். மிஞ்சி போனால் எப்படி இருப்போம்? அப்படி இப்படின்னு சமாளித்து ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டா கூட ரட்சிப்பு இல்லாமல் எப்படி இருப்போம்னா, இயேசு அந்த மனிதனை பற்றி சொன்னார்ல, உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டு கடைசியில் தன்னுடைய சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்திட்டான். கடைசியில் எந்த லாபமும் இல்லை. இயேசு சொல்கிறார், ஞாபகம் இருக்கா? மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம். அதாவது ரட்சிப்பு இல்லாத மனுஷனை பற்றி பேசுகிறார். மற்ற எல்லாமே இருக்குது, ஆனால் ரட்சிப்பு இல்லை. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதாவது ரட்சிப்பு இல்லாமல் மற்றது எல்லாமே இருந்தா கூட அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா? இயேசு சொல்றாரு, உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கிட்டா கூட சொந்த ஜீவனே கடைசியில் இழந்துடுற மாதிரி. சொந்த ஆத்துமா, ஆங்கிலத்தில் வாட் வில் இட் ப்ராஃபிட் அ மேன் இஃப் ஹி கெயின்ஸ் த ஹோல் வேர்ல்ட் லூசஸ் ஹிஸ் ஓன் சோல். எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி சொந்த ஆத்துமாவையே கடைசியில் இழந்துட்டா அதில் என்ன லாபம்ன்றார் இயேசு. லாபமே இல்லை. கடைசியில் எல்லா லாபமும் இருந்து, அதாவது உலகத்தையே சொந்தமாக்கி கொண்டாலும் இந்த ஒரு காரியத்தை கவனிக்கலன்னா, இந்த ரட்சிப்புன்ற காரியத்தை பெற்றுக்கொள்ளலன்னா என்ன நடக்குது? ஆத்துமாவே இழந்துடுறாங்க. அப்போ உலகத்தையே ஆதாயப்படுத்தி பிரயோஜனமே கிடையாது கடைசியில். ஏன்னா ஆதாயப்படுத்தினது எல்லாத்தையும் இழந்துருவாங்க கடைசியில். ஆத்துமாவை
ரட்சிப்புக்குள்ள நாம நடத்தலைன்னா வேற என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னா, ஆத்துமா கிறிஸ்துவ பிடிச்சிக்கலன்னா, ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னா வேற எது இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. அப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பாருங்க. இந்த உலகத்தில் ரொம்ப சில பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க, பெரிய காரியங்களை சாதிக்கிறாங்க, உலகமே வாயை பொளந்து பார்க்குது. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலைன்னா, கடைசி ரட்சிப்பே இல்லைன்னா எந்த லாபமும் இல்லைன்றார் இயேசு. யோசித்து பாருங்க, ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம இங்கே இருப்போம், எப்படி இருப்போம்? சொல்லப்போனால் ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருப்போம். இன்னைக்கு நம்முடைய பாவம் கூட மன்னிக்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு நம்ம அசுத்தர்களாக இருப்போம். தேவனுடைய பார்வையில் தகுதி இல்லாத ஒரு பாவியாய் இருந்திருப்போம் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரட்சிப்பு இல்லைன்னா எங்கே இருந்திருப்பேன்னு யோசித்து பாருங்க. ரட்சிப்பு இல்லைன்னா நீங்கள் தேவனண்ட கிட்ட கூட வர முடியாது. தேவனுக்கு முன்பாக வர்றதுக்கு ஒரு விதமான ஒரு திராணி வேணும் பாருங்க. சும்மா வந்துட முடியாது, அப்படியே பாவத்தோடே வந்துட முடியாது. அதுக்கு தான் ரட்சிப்பில் என்ன நடக்குது? ஒரு மனுஷனுடைய அந்த பாவம் கழுவப்படுது. தேவனே அவனை சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அவனை நீதிமான ஆக்குகிறார், கிறிஸ்துவனுடைய நீதியினால் தரிக்கப்படுகிறான். எவ்வளோ நடக்குது பாருங்க ரட்சிப்பில். ரட்சிப்பு இல்லைன்னா தேவன்கிட்ட போய் நீங்கள் ஏதோ ஒரு ஜெபிச்சு ஒரு உதவி கேட்க முடியாது. ஜெபத்துக்கு போவே முடியாது, அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. ரட்சிப்பு இல்லைன்னா இந்த வாழ்க்கையை பரிதாப நிலையில் வாழணுன்றது மட்டும் இல்லை, நித்தியமாய் தண்டனையை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிரும். அதான் வேதம் போதிக்குது. ரட்சிப்பு இல்லைன்னா என்ன நடக்குமாம்? இந்த வாழ்க்கை முடியும் போது ஒரு நாள் முடியதான் போகுது. இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியதான் போது. முடியறப்போ வேதம் என்ன போதிக்குது? ரட்சிக்கப்படாதவர்கள் தேவன் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிறைவு இல்லாமல் நித்தியமாய் இருப்பார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று வேதம் போதிக்குது பாருங்க. நரக அக்கினி, ரொம்ப வேதனையினுடைய உச்சகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு. ரட்சிப்பு இல்லைன்னா அங்கதான் போய் முடியும். நித்தியமாய் நரகம், இப்பவே நரகம். ஏன் இதை சொல்றேன்னா, ரட்சிப்பை லேசா எடுத்துக்கிறதுனால சொல்றேன். சில நேரம் இது இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசித்தாதான் அதனுடைய அருமையே நமக்கு தெரிய வரும் பாருங்க. ரட்சிப்பு இல்லைன்னா இந்த வாழ்க்கையிலையும் சரி, நித்தியமா சரி, எந்த நம்பிக்கையும் எந்த ஒரு இதுவும் நமக்கு இருந்திருக்காது பாருங்க. மறுபக்கம் யோசித்து பாருங்க, ரட்சிப்பினுடைய அருமை இல்லைன்னா எப்படின்னு யோசித்தோம், இது இருக்கிறதுனால எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரச்சனைகள்லாம் அகற்றி போட்டுருங்க. இப்போ நான் உங்கள் ரட்சிப்பை பற்றி யோசித்து பார்க்க சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால எப்படி இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு உண்டான நன்மைகள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாருமே உங்களுக்கு செய்ய முடியாததை தேவன் செஞ்சிட்டார். உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாகவும் செய்யலை. கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்களால் கழுவப்பட்டோம். இப்போ பாவம் போயிடுச்சுன்னு மட்டும் இல்லை, இயேசுனுடைய நீதினால் தரிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் ஒரு தகுதி இல்லாத பாவியா இல்லை. நாம அப்படி இருந்தால் கிட்ட கூட நெருங்க முடியாது. தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் பார்க்கிறார். எப்படி? கிறிஸ்துவனுடைய நீதியை நம்ம மேல பார்க்கிறார். நம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நீதிமான். அப்போ அவரே நம்மளை தகுதிப்படுத்திட்டார். தகுதியே இல்லாத நமக்கு, பாவத்தின் சேற்றில் கடந்த நம்ம எடுத்து கழுவி மாற்றி நீதிமான் ஆக்கி தகுதிப்படுத்தி இப்போ நீ என்கிட்ட எப்போ வேணா வரலான்றாரு. ரட்சிப்பு இதெல்லாம் உண்டாக்குது பாருங்க. இதெல்லாம் சாத்தியமாக்கிடுச்சு. தைரியமாய் கிருபாசன தண்டை வாருங்கள் என்று தேவனே சொல்றாரு வார்த்தையில். எபிரேயர்ல சொல்றாருல, பரிசுத்த ஸ்தலத்தில் போறதுக்கு நமக்கு இயேசுனுடைய ரத்தம் தைரியத்தை கொடுக்குதான். இயேசுவை நம்மளை தகுதிப்படுத்துகிறார். தேவனுக்கு முன்பாக நிற்கலாம், அவர்கிட்ட போகலாம், அவர்கிட்ட உதவியை கேட்கலாம், பெறலாம், ஜெபிக்கலாம், தைரியமாக கேட்கலாம், பெருசாக கேட்கலாம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ரட்சிப்புல இருந்து தான் வந்தது. இன்னைக்கு நீங்கள் துதிச்சீங்க, ரட்சிக்கப்பட்டதுனால தான் உங்கள் துதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரட்சிப்பு தான்
தேவனை உங்களுக்கு தகப்பனா ஆக்கி விட்டது. நீங்க அவருடைய பிள்ளையா ஆகிட்டீங்க. இந்த வாழ்நாள் முழுவதும் அவருடைய உதவியினால நீங்க வாழலாம். பெரிய நம்பிக்கையோட வாழலாம். என்ன நடந்தாலும் அவர் கூட இருக்கிறார், உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோட எப்படிங்க வாழ முடியும்? இப்படிலாம் ரட்சிப்புலன்னா இப்படி இருக்கவே முடியாது. பாருங்க, இந்த வாழ்க்கையை விட நித்தியமாய் ரட்சிப்பு நமக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கையை அமைச்சு தந்துருச்சு. பாருங்க, இந்த வாழ்க்கை எவ்வளோ வாழ்ந்தாலும் எவ்வளோ நாள் வாழ போறீங்க? 100 வருஷமா? அதுக்கப்புறம் நித்தியமாய் வாழ போகிறீர்கள். பில்லி கிராம் ஒரு பிரசங்கத்தில் சொல்றாரு, ஐம் கோயிங் டு லிவ் மோர் தென் 1 பில்லியன் இயர்ஸ் அப்படின்றாரு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமா வாழ போறேன். ஏன் நித்தியமா வாழ்றதை பத்தி சொல்றாரு பாருங்க. அதாவது இப்போ வாழ்றது சமுத்திரத்தில் ஒரு துளி மாதிரி தான். இட்ஸ் a drop in the ocean. இந்த வாழ்க்கை அவ்வளோ ஒரு சின்ன ஒரு இதுதான். பாருங்க, நித்தியத்தோட ஒப்பிட்டீங்கன்னா உங்க நித்தியம் எப்படி இருக்க போகுது? இந்த ரட்சிப்பு தான் உங்களுக்கு இந்த நல்ல நித்தியத்தை அமைத்து தந்துருச்சு. இப்போ நித்தியம் எப்படி இருக்க போகுதுன்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனோட நித்தியமாய் இருப்பார்கள், வாழுவார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள். நித்தியமாய். அப்போ ரட்சிப்பு எவ்வளவு தந்திருக்கு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு, நித்தியத்தையே மாத்திருச்சு, நம்பிக்கை கொடுத்துருச்சு, எவ்வளோ வந்துருச்சு பாருங்க. ரட்சிப்பினால தான் எல்லாம் வந்தது.